அதாவது மதுரை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே இன்றைக்கு காவல்துறை செயல்படுகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஜீரோ அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம் புழக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரவுடிகள் அட்டுழியம் மருந்து கடித்து கொண்டிருக்கிறது. நாங்குநேரியில் வழியில் நடந்து கொண்டு இருந்த மேலே 9 பேர் கொண்ட கும்பல் 2 பேரை தாக்கி அவங்க பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேலே தாக்குதல் நடத்தி 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் ராமநாதபுரத்தில் நடந்திருக்கிறது. இதே போல் சிவகங்கையில் லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. இன்றைக்கு மதுரையில் இந்த மாதிரி லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. இது உரிய காவல்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் மாற்றணுன்னா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஜீவோ போட்டிருந்தார். என்னென்னா, இந்த காவல்துறையில் தென் மாவட்டங்களில் இருக்கிற காவல்துறை அந்த பகுதியை ஆர்ஜினாக கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மேற்கு மாவட்டங்கள்லையோ அல்லது வடக்கு சென்னை மண்டலத்திலேயோ பணிகளுக்கு அமர்த்தணும் அப்படின்றது ஜீவோ. அதே போல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த அதிகாரிகளை அவங்கள தென் மாவட்டங்கள் இந்த மாதிரி ஆனால் அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு இன்றைக்கு காவல்துறை எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு அப்பாவி மக்களினுடைய உயிர்களில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையானது இன்றைக்கு முழுமையாக காவல்துறை கையில் வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுடைய கையில் இல்லை, ஆட்சி அவர்களுடைய கையில் இல்லை என்பதை அது காட்டுகிறது.